நம்ம சோலார் சிஸ்டத்துல சூரியன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு சந்திரனும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஒருவேளை நீங்க நைட் தூங்க போகும்போது வானத்தில் நிலவு இல்லைன்னா இந்த உலகத்துல என்னென்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிற டீட்டெயிலாக அந்த வீடியோல பார்க்கலாம். நிலவு என்பது பூமிக்காக படைக்கப்பட்ட ஒரு நேச்சுரல் சேட்டலைட் மட்டும் இல்லாம மனிதர்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனாகவும் பயன்பட்டிருக்கு. மனிதர்கள் முதல்ல ஸ்பேஸை தாண்டி போய் கால் தடத்தை பதித்தது மூன்ல தான். ஒவ்வொரு வருஷமும் நிலவு ஆப்போசிட் நம்மளை விட்டு தூரமா போய்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு காரணம் டைட்டில் ஃபோர்ஸ். நிலவு நம்ம பூமியை சுத்தி வரும்போது உருவாகக்கூடிய டைட்டில் ஃபோர்ஸுக்கு ஈக்குவலா பூமியும் நிலவு மேல டைட்டில் ஃபோர்ஸை உருவாக்குது. இரண்டுமே ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆகி நிலவு நம்ம பூமியிலிருந்து ஒவ்வொரு வருஷமும் 3 சென்டிமீட்டர் நகர்ந்துகிட்டே இருக்கு. நிலவு மறைஞ்சிச்சுன்னா நைட் ரொம்ப ரொம்ப இருட்டா இருக்கும். ஸ்டார்ஸோட லைட்டான வெளிச்சம் மட்டும்தான் நமக்கு தெரியும். கடல் அலையோட உயரம் கம்மியாயிடும். கடல் அலங்கிறது நிலவிலிருந்து வரக்கூடிய கிராவிடேஷனல் ஃபுல்னால தான் ஏற்படுது. இந்த கிராவிடேஷனல் ஃபுல் இல்லைன்னா அலைகளோட அளவு கம்மியாயிடும். கிட்டத்தட்ட 3ல் 1 பங்கால மொத்தமா கம்மியாயிடும். கடல்ல இருக்கிற பெரிய அலைகள் எல்லாம் கம்மியாயிடும். அலைகள் சிறுசாக ஆக கிளைமேட் அன்பிரெடிக்டபிளா மாறிட்டே இருக்கும். எந்த நேரத்துல எந்த கிளைமேட் வரும் யூகிக்கவே முடியாது. சில விலங்குகளுக்கு நிலவு வெளிச்சம் இல்லாம உணவு தேடுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதே சமயம் அந்த வேட்டையாடப்படக்கூடிய விலங்குகள் தங்களை வேட்டையாடுற விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறது ரொம்ப சுலபமாயிடும். மாஸ் எக்ஸ்டென்ஷனால கடல் வாழ் உயிரினங்கள், அதாவது அலைய வைத்து உயிர் வாழ்ற சில உயிரினங்கள், நட்சத்திர மீன், நத்தை, நண்டு, இந்த மாதிரி சில உயிரினங்கள் உலகத்தை விட்டு அழிஞ்சு போயிடும். கடல்ல வாழுற இந்த உயிரினங்கள் எல்லாம் அழியிற காரணத்தினால மைக்ரேஷன் பேர்ட் மாதிரி அதை சாப்பிட்டு உயிர் வாழும் உயிரினங்களும் மிகப்பெரிய பாதிப்பு இல்லைன்னா எக்ஸ்டென்ஷன் நிலைக்கு போகும். ஸோ நிலவு பூமிக்கு எவ்வளவு தேவையான விஷயம்ன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.